மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுதுங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:40 இருக்கு. அப்படியே நம்ம கரெக்டாக ஊட்டி கிளம்பிட்டோம். ஆல்ரெடி கேஸ் இருக்கு, அதனால கேஸ் போட தேவையில்லை. இன்னைக்கு நம்ம நேற்றே போட்டுட்டோம் காலையில். அதான் சரி சரியா ஓடலுங்களா, அதனால இன்னைக்கு கேஸ் போட தேவையில்லை. இன்னைக்கு போயிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். சண்டே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினச்சிட்டு தான் போகிறோம். இது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சென்ட்ரல் தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் 3:22 ஆகுதுங்களா. அதை பாருங்கள் எவ்வளோ டாக்ஸி நிற்கிது பாருங்கள். என்னென்னு கேட்டால் நைட் டைம் ஓட்டிட்டு அப்படியே ஓரமாக படுத்து தூங்குவாங்க எல்லாம் டாக்ஸியில். அதே எவ்வளோ பேர் டாக்ஸி நிற்கிது பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகுதுங்களா. ட்ரெயின் எங்களுக்கு பதிலாங்க. ட்ரெயின் எங்கே வருதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 3:40 ட்ரெயின் இருக்குது. 4:40 ஆல்ரெடி பேசன் பிரிட்ஜ் வந்துச்சு ட்ரெயின். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரெயின் வரத்துக்கு. 3:30 பிளாட்ஃபாரத்தில் நிற்கன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். உள்ளே போயிட்டு சவாரி வருதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது காலையில் எப்படி ஏஞ்சிருக்கீங்க, ஒரு வாரம் நீங்கள் எப்படியாச்சும் ஏஞ்சின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சி போகிறது உங்கள் இஷ்டம். கரெக்டாக நீங்கள் 3 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு ஏஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஏஞ்சினா அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். அதேமாரி இந்த டைமெல்லாம் நீங்கள் ஓட்டும் போது டிராஃபிக் இருக்காது. நம்ம ஃபியூல் அதாவது கேஸை மிச்சம் பண்ணலாம். அதே ஒரே ஒரு பாயிண்ட் கூட போகாது. நம்ம 1000 1500 சம்பாதிக்கிற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும் போது வெயில் இதெல்லாம் இருக்கும்போது டென்ஷன் ஆகும். சவாரியே கிடைக்காது. இந்த டைமில் சவாரி கிடைக்கலனாலும் கொஞ்சம் நிமிடம் இருக்கலாம். வெயில் டைமில் வெயிலில் உட்காந்துன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் எப்பவுமே நான் 3 மணிக்கு எடுப்பேன். 3 மணிக்கு எடுத்து 9 மணி வரைக்கும் ஓட்டுறது எதுக்காகனா உடம்பு டயர்டாக ஆகாது இருக்கு. இதே நான் மதியம் எடுத்து ஓட்டும் போது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு. அதுக்காக தான் நான் 3 மணிக்கு வந்துடுறது எப்பயுமே சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சிஎன்ஜி ஆட்டோ பெஸ்ட்டா எல்பிஜி ஆட்டோ பெஸ்ட்டா? எல்லாம் வாங்க, அவங்க இஷ்டம் தாங்க மக்களே. சிஎன்ஜி ஆட்டோ வந்து இப்போ அதாவது முன்னாடி வந்து 2018 2019 சிஎன்ஜி வரும்போதும் கேஸ் பங்கே இருக்காது. அப்போ நிறைய பேர் நாங்கள் சிஎன்ஜி வாங்கிறது வேஸ்ட்டுப்பா, கேஸ் பங்கே இல்லைன்னாங்க. இப்போ படிப்படியாக வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு நண்பர் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ கேட்டிருக்காரு. எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கலாமான்னு அவருக்கான வீடியோ அது. அதாவது இப்போ 2019 அப்போ சிஎன்ஜி வரும்போது சிஎன்ஜி பங்கே இல்லை பண்ணி வாங்கிட்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னாங்க. அது படிப்படியாக வந்துச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கினோம்லாம் இன்னொரு 5 வருஷம் போய் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பங்க் ஏதாவது பங்காக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வாங்குறது வந்து ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ண தவிர மற்ற வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. வாங்க இப்போ நம்ம சென்ட்ரல் போயிட்டு சவாரி அடிக்குதான்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் வந்துடும். பாங்களா வாங்க. அதுக்கு அப்புறம் முகப்பேர் பெஸ்ட் எடுத்துருக்கோம். முகப்பேர் பெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். சென்ட்ரல் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் 280 ரூபா ஓலாவில் ரேப்பிடாவில். இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். வந்து அடிக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. தெரியுங்களா, 4:15 ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு சவாரி எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிக்குதானே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா கோயம்பேடு தான் போய் ஆகணும். நீ சவாரி அடிக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோயம்பேட்டில் இருந்தோம். கோயம்பேட்டிலேருந்து கீழ்ப்பாக்கம் வந்து கீழ்ப்பாக்கத்துலேருந்து சவாரி அடிக்கலாம் அப்படின்னு நம்ம சேப்பாக்கமே வந்துட்டோம். தூக்கமாக வருது. ஒரு டீ போட்டால் தான் தூக்கம் தெரியும். இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டிடும் பார்த்தா 450 ரூபா ஓட்டிய ரவுண்டாக. லாஸ்ட் கஸ்டமர் பார்த்தா 160 ரூபா வந்துச்சு, 140 ரூபா வந்துச்சு, 160 ரூபா போட்டுவிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. சவாரிக்கு ஒன்று அடித்தது கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு வரைக்கும் 3 சவாரி கேன்சல் பண்ணியிருக்காங்க அவங்களே. இது பண்ணால் என்ன வருது. லாஸ்ட்டு சவாரி 141 ரூபாய்க்கு வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெட்டில் இருந்தாலும் அடிக்க முடியுதுங்க சவாரி அவ்வளோ சீக்கிரத்தில். பார்த்தீங்களா, ரெட்டில் இருக்குது. இது கஸ்டமர் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு பார்த்தா நான் உங்களுக்கு ரெட்டில் போட்டாங்க. என்ன பண்ணுறது, சவாரிக்காக வெயிட் பண்ணுறது. டைம் பார்த்தீங்கன்னா 5:08 ஆகுது. பார்த்தீங்களா, தொடர்ந்து டெய்லி கண்ணு முடிக்கணுமா? இந்த சண்டே வரும்போது உடம்பு முடியல, அப்படியே அடிச்சு போட்ட மாரி இருக்குது. டயர்டாகுது, வண்டி ஓட்ட முடியல. அப்படியே கண்ணு தெரியும் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்க. சரியா தூக்கம் வர மாட்டேது. அது சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. 450 தான் ஓட்டிருக்கேன். 3 மணிக்கு வந்து 3:15 வந்து இப்போ பார்த்தோன்னா நம்ம சேப்பாக்கத்தில் நிற்கிறோம். ட்ரிபிள்கேணி அதாவது ஸ்டார்ட் தேட்டர்னு சொல்லுவாங்க. அங்கே நிற்கிறோம். சவாரி அடிக்குன்னு நினைக்கிறேன். டைம் இருக்குன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன். அது மட்டும் தான் வீடியோ போடுவேன். நீங்கள் மதியத்துக்கு மேலே வண்டிக்கு போக மாட்டேன். ஏன்னா சண்டே அண்டில் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் டேவும் ஓட்டக்கூடாது, உடம்புக்கு கேடு. அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாரத்தில் 6 நாள் சவாரி அடிக்கிறீங்கன்னா சண்டே எடுங்க. காலையில் ஒரு 3 மணிக்கு போய்ட்டு 7 8 9 உள்ளே வீட்டுக்கு போயிடுங்க.
வீட்டுக்கு போயிட்டு கறி எடுத்து நிம்மதியாக சாப்பிட்டு ஆக்கி சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க. வாழ்க்கையில் எல்லா டைமும் பணம் 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 ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? நிம்மதி 4-5 நாள் ரெஸ்ட் எடுக்க தேவை, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் சம்பாதிச்சே ஆகணும். இந்த வயசில் சம்பாதிச்சா தான் பிற்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நான் அதாவது இப்போ வந்துடல, ஒரு 6 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட அடுத்த மே மாதம் வந்து நான் கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது படிப்படியாக முன்னுக்கு வர மாதிரி. இப்போ நான் ஆட்டோ வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆட்டோ வச்சுருக்கலாம், இப்போ வரணும்னு தெரில. ஆனால் கார் வாங்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதாவது டீ போடு தான், அதுக்கும் வீடியோ போடுவேன், இதே சேனலில் தான் போடுவேன். எல்லாம் உங்கள் சப்போர்ட்டோட. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சவாரி அடிச்சு ஃபீனிக்ஸ் மாலு வேளச்சேரி, அங்கே தான் போக போகிறோம். வாங்க, ஃபீனிக்ஸ் மால். அப்படியா இப்போ வேளச்சேரி வந்தால் ஃபீனிக்ஸ் மால் பேக் சைடு விட்டுட்டேன். அவங்க வந்து கோசாஸ்பிட்டலேருந்து தான் வந்தாங்க. அவங்க மருமவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து பிரசவ வலி இருக்கா, குழந்தை பிறக்கலையா. அவங்க கிட்டத்தட்ட ஃபீல் பண்ணியே வந்தாங்க, வயசானவங்க தான். ஆனால் நான் சொன்னேன், கொடுங்கம்மா, நல்லபடியாக பிறக்கும் குழந்தை, அதெல்லாம் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பையனா, 2வது குழந்தைக்காக அட்மிட் பண்ணிக்கிறோம்ப்பா, அதனால் 3 நாளாக வலி வந்து போகுது, ஆனால் குழந்தை என்ன பிறக்கலப்பா அப்படின்னாங்க. சரி விடுமா, நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இவங்களாம் அந்த காலத்தால் அவங்க கஷ்டத்தை ஏறி நம்மகிட்ட சொல்கிறாங்க பாருங்க, அதே பெரிய விஷயம். இந்த தொழில் அதுதாங்க ஒன்று. அவங்க கஷ்டம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஏரியா வந்து சோகமாக வரும், என்னங்க ஆச்சுன்னு கேட்டால் அப்படியே அவங்களே சொல்லுவாங்க. அதுதான் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்தவங்களும் தான் ஆட்டோக்காரன், புரியுதுங்களா? அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி, அம்மா பயடாதீங்க, காலைல ஒரு 7 மணிக்கு ஒரு பொண்ணு பிறகு ஒரு செய்தி வரும்னு சொல்லி அனுப்பிச்சேன். எவ்வளோ கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பேரன் வீட்டில் இருக்கிறானா, அதனால தான் போகிறேன், இல்லாமல் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்லு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்துச்சுப்பா. 300 ரூபா லாஸ்ட்டு சாரி பார்த்தா 300 ரூபா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 450 ப்ளஸ் ஒரு 300, 750 ரூபா நீங்கள் ஓட்டிக்கிட்டோம் மக்களே. இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது, 5:45 ஆகுது. இன்னும் கூட பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் மாலை விட்டு திரும்பி நம்ம பழைய இடத்துக்கே வந்துட்டோம். ஆலந்தூர் மெட்ரோ தான் வந்திருக்கும். திரும்பவும் இன்னைக்கு அடிக்குதான்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:48 ஆகுது மக்களை. இன்னும் சவாரி வரவில்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் ஒரு 7:50 ஏன் பண்ணி இருக்கும். இன்னைக்கு ஆஃப் டே தான், அதாவது 9, 8:30 வீட்டுக்கு போயிடுவேன். அது வரைக்கும் தான் வண்டி ஓட்டலான்னு. ஆனால் நீ சண்டே ஹாலிடே, நம்ம மட்டும் தான் வண்டி ஓட்டுறோம். சென்னையில் வர மழை வாங்குறது இருக்குது மக்கள், இருட்டின்னு இருக்குது ஓவரா. நான் அங்கேருந்து வரும்போதே பிசு மழை வந்துச்சு. மழை அதிகமாக நின்றுச்சு அங்கேருந்து வரத்துக்குள்ளே. பாருங்கள் எவ்வளோ கார் இருப்பாங்க, எவ்வளோ கேப்பு இந்த பார்த்தீங்களா. ஆலந்தூர் மெட்ரோ வந்து செம டிராஃபிக், செம கேப்பு பாருங்க, இருக்குங்களா? ஹாய் மக்கள், லாஸ்ட்டு ஆலந்தூர்லேருந்து மதுராந்தபுரமா வந்திருக்கும். பில்லு பார்த்தீங்கன்னா 146 ரூபா. அன்னத்தை பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ஒரு நல்ல மனசுக்கு இருக்கிறாரு. இந்தமாரி நாட்டில் மழை பெய்யுது, ஒருத்தவங்க கரெக்டாக போட்டு போனாங்க. இந்தமாரி நிறைய பேர் எக்ஸ்ட்ரா குளோரெலாம் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ பத்தம் பார்த்தீங்கன்னா 800, 750, 950 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் மக்களை. இப்போ மழை வர மாதிரி இருக்குது. நம்ம சவாரி வரலை, வந்தால் பார்க்கலாம். ஒரு டீ போடலான்னு நினைக்கிறேன், தலைவலி ஆரம்பித்து விட்டது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 தெரியுங்களா, 6:10. ஷார்ட் வீடியோ போட்டு வந்து சின்ன வீடியோ போடுற டைம் ஆகிவிட்டது. வாங்க டீ கடையில் போய் நிறுத்தி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம். பார்த்தா மதுராந்தபுரமா, அங்கேருந்தோம் சவாரி. அங்கே ஒரு ரேர அடி. அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்து ராமாபுரம் ஜங்ஷன், ஆலம்பரம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கும். ஆலம்பரமா அர்த்தமரமான்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கும். இன்னும் சவாரி இதில் ஆலந்தூர் அடிச்சிச்சு, எடுக்க முடியல, உட்காரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது சரிங்களா, 6 ஆகுது. இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 950 ரூபா மக்களே. இன்னைக்கு சண்டே 27 இந்த மாதத்தில் என்ன 3 நாளாக 4 நாளாக தெரியல இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதேமாரி இன்னும் நெக்ஸ்ட்டு புதன்கிழமை காலையில் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். இப்போ 2 நாள் வீடியோ போட முடியாது, திருப்பதி போகிறதால ஏர்னிங்ஸ் வீடியோ போட முடியாது. ஆனால் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் போட முடியும். நான் வெள்ளி சனிக்கிழமை தான் வருவேன் ரிட்டன். திரும்பி 2 நாள் இங்கே எடுத்துகிட்டு திரும்பியும் ரிட்டன் ஊருக்கு போகணும். இதே வாழ்க்கை. அதாவது எல்லாமே ஃபங்க்ஷன் மூட இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு பையனுக்கு முடி எடுக்கிறாங்க, அப்புறம் எங்கள் அக்கா பையனுக்கு முடி எடுக்கிறாங்க. இதே ஆடி மாதம் இருந்தால் ஃபங்க்ஷன் மூட போய்கிறதால சரியாக வண்டி ஓட்ட முடியாது. இருந்தாலும் ஒரு வாரம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூவாக திரும்பி வண்டி ஓட்டப்படும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கார் எடுக்கலான்னு இருக்கேன், அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? கார் எடுத்து ஓட்டலாமா? இப்போ ஆட்டோ ஃபீல்டில் நல்லா தான் இருக்குது. சரி கார் எடுத்து ஓட்டினா
கொஞ்சம் உடம்பு டயர்டு இல்லாமல் இருக்குது. அதாவது வெயில் படாமல் ஓட்டலான்ட்டு. இப்போ இதுலேயே கஷ்டப்படுறேன், காசு வருது நல்லபடியாக, ஓகேங்களா? வரலன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது, வருது நல்லபடியாக. இருந்தாலும் கார் எடுத்து ஓட்டும் போது இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கொஞ்சம் இப்போ ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டலாம், அதில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது கொஞ்சம் டெவலப் ஆகணும். நீங்களே கூட ஃபஸ்ட்டு ஆட்டோ எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் டெவலப் ஆகி கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிங்க. ஆட்டோ விற்றாலும் சரி, அதை ஆட்டோ வச்சு வாடகை விட்டாலும் சரி. மோஸ்ட்லி ஆட்டோ வச்சு வாடகை விட்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். விற்றாலும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிப்படியாக முன்னேற பாருங்கள். இப்போ சவாரி அடிக்குது அண்ணா நகர் போர் அடிக்கிற போர் போட்டு தான் வேஸ்ட்டுங்க. 4 கிலோமீட்டர் 98 ரூபா அடிக்கிறான். 4.5 கிலோமீட்டருக்கு 98 ரூபா அடிக்கிறான். என்ன கட்டுப்படி ஆகும்? நம்ம சென்ட்ரல் இந்தமாதிரி அடித்தா வீட்டுக்கு போய் சேரலாம். ஏன்னா சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க அடித்தா சண்டே. அது இல்லாமல் எங்கள் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா மாரத்தானே ஓடுதுங்களா, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். போலீஸ் விடுவாங்களான்னு தெரியல. மினிமம் ஒரு 7-8 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்ம ராமாபுரத்துலேருந்து கோடம்பாக்கம் வந்தோம். கோடம்பாக்கத்துலேருந்து மெரினா பீச் மெரினா பீச்லேருந்து திரும்பி ட்ரிப்ளிகேன் ட்ராப்புங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 75 ரூபா பில்லு. அவங்க 100 ரூபா கொடுத்தாங்க. 20 ரூபா கையில் கொடுத்துட்டேன். 5 ரூபா சேஞ்ச் இல்லை. நானும் தேடிக்கிட்டே பார்த்தா இல்லை. ஆனால் அவங்க விட்டு, அதாவது வாங்காத போகிற மாதிரி ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு கூகுள் பேல நம்பர் சொல்லி அந்த 5 ரூபா அனுப்பிச்சி விட்டேன். அந்த 5 ரூபா கூட யோசிக்கிறாங்க கொடுக்குறதுக்கு. காலைல பார்த்தா ஒரு அண்ணா 50 ரூபாய் அசால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இவங்க 5 ரூபா கொடுத்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஏதோ ஒரு வழியாக முடிச்சுட்டேன். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1360 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. பசி வேறு எடுக்குது. இப்போ ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு நான் யோசிக்கிறேன். கவங்காமல் பசி வேறு எடுத்துச்சா, பசி மயக்கமாக இருக்குது. சரி, நைட்டு வேறு சரியாக சாப்பிடல, அது சாப்பிட்லான்னு இருக்கேன். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன், அது வேறு லெவலில் இருக்கும். அதாவது 3 தோசை 2 ஆம்லேட் ஆக மொத்தம் 20 வரும். பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதோடு சரி, இங்கே அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. சட்னி சாம்பார்லாம் நம்ம முன்னாடியே வச்சுருவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இதான் சாப்பிட போகிறேன். நீங்கள் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். 8:30 இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட்டு சவாரி வந்தால் ஓட்டலாம், இல்லை சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டு வந்து சவாரி எடுக்கலாம். பசி ஓரம் எடுத்துக்கிச்சு. இல்லை மற்ற டைமில் 9 மணி தான் சாப்பிடுவோம். பசி ஓரம் எடுத்துச்சாங்காட்டியும் தோசை ஆம்லேட் சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க மக்களே, இன்னொரு டியூட்டி ஓவர். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, கறி வாங்கணும், பாப்பாவுக்கு சாப்பாடு வாங்கணும், பாப்பாவுக்கு இட்லி தோசை வாங்கணுன்ட்டு. அவ்வளோதான், நம்ம இன்னையோட சவாரி ஓவர். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது பாருங்கள். 8 மணி ஆக போகுது. இன்றைக்கி மட்டும் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஏர்னிச்சுமா. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி வச்சுக்கிங்க. 1350 ரூபா ஏர்னிங் மொத்தம். அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சேர்த்தும் 1350 ரூபா ஏர்னிங். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு 2 தோசை ஒரு ஆம்லேட் வாங்கிட்டேன். மொத்தம் நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 2 தோசை ஒரு ஆம்லேட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 தோசை 2 ஆம்லேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். வேறு லெவலில் இருக்குது. அதனால் சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியது. என் பொண்ணு அழுதிட்டே இருக்கான் சாப்பாடுன்னு. அதனால் என் பொண்ணு பசி தாங்காது, சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டேன். அவ்வளோதான், இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சிருக்கேன். நாளைக்கு மண்டேன்றதால கொஞ்சம் சவாரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மதியத்துக்கு அப்புறம் வரமாட்டேன். மதியத்துக்கு அப்புறம் இல்லை, இன்றைக்கி ரெஸ்ட்டு. சண்டேன்றதால எனக்கு ரெஸ்ட்டு, ஹாலிடே. மழை வர மாதிரி இருக்குது. எங்கெல்லாம் மழை வருதா அந்த பக்கம்லாம் சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி இந்த லாங்கெல்லாம் மழை சொல்லியிருக்காங்க. எல்லாம் மழை பெய்யறது தான், பார்த்து உஷாராக இருங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.